நேரம் 4:11 திருச்சிராப்பள்ளி வானொலி இலைவரிசைகளில் வண்ணக்குலங்கள் இன்னைக்கு பொது அறிவு கேள்வி அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். நேயர்கள் ரொம்ப ஆர்வத்தோட வர தயாராகிட்டாங்க. இப்போ வரக்கூடிய முதல் நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் வணக்கம். யார் இங்க இருந்துங்க? நான் மதுரை மாவட்டம் மணிநகரம் சண்முகசுந்தரம். சண்முகசுந்தரம் அப்படிதானா? ஆமாங்க. சரிங்க, நீங்க தான் முதல் நேரா வந்திருக்கீங்க. இன்னைக்கு என்ன மாதிரியான கேள்விகள் இருக்கும்னு ஒரு யூகம் இருக்கா? இதான் முதல் கேள்வி. நல்லா இருக்குல்ல? அண்ணன் அவர்கள் கோபமா என்னை பாக்குறாங்க. இவ்வளவு கஷ்டப்பட்டு ரெடி பண்ணதுலயே முதல் கேள்வி எளிமையா கேட்கலாமா? அப்படிதானா? இல்ல, அவர்கிட்ட முதல் கேள்வி இன்னைக்கு நிகழ்ச்சி என்னன்னு கேட்டீங்க பாருங்க. அழகு. கொஞ்சமா டென்ஷன் ஃப்ரீயா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கான உண்மையான முதல் கேள்வி இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன பண்றீங்க நண்பர்? சரிங்க, நம்ம நிகழ்ச்சிக்கு போலாமா? பொது அறிவு கேள்விகள் தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில. தென்கிழக்கு ஆசியாவின் நுழைவாயில் அப்படின்னு ஒரு நாடு இருக்கு. ஒரு நாடை சொல்றாங்க. அந்த நாடு எது அப்படின்னு தெரியுமா? தென்கிழக்கு ஆசியாவின் நுழைவாயில். ஆமா, சிங்கப்பூர். அருமை அருமை, அற்புதம். ஒரு சந்தேகம், எப்படி கண்டுபிடிச்சீங்க? அதாவது நேற்றுதான் தர்மபுரி பண்றதுல இருந்து சிங்கப்பூர்ல உள்ள அதிக அந்த துறைமுகத்தை பத்தி பேசிட்டு இருந்தாங்க. அப்பாவும் மலேசியாவில் வணிகம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால சிங்கப்பூர் சொன்னேன். சிங்கப்பூர் அப்படின்னு அழகா சொல்லிட்டீங்க. உலகத்திலேயே அதிகமாக சரக்குகளை கையாளக்கூடிய இரண்டாவது துறைமுகம் வந்து சிங்கப்பூர் தான். ஆமா, இந்த ஜியோரங்கன்னு ஒரு துறைமுகம் இருக்கு. அது வந்து முழுவதும் கலினியா ஒரு துறைமுகம். கண்டிப்பா கண்டிப்பா ஆக சிறந்த பங்களிப்பினே சொல்லலாம். அருமையா அதுக்கான விளக்கங்களும் வந்து நீங்க கொடுத்திருக்கீங்க. இணைப்பில் வந்ததுக்கு நன்றி, பாராட்டுகள் சண்முகசுந்தரம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி.